வணக்கம். இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. புதுமையான தொழில்நுட்ப விஷயங்களை எளிமையாக நம்ம மொழியில் முழுமையாக தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு தொழில்நுட்ப வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன புதுமையான விஷயங்கள், என்ன புதுமையான கேஜெட் எல்லாமே பார்க்கலாம். சரி வாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்டர்நெட் ஸ்பீட். எந்த சிம் ஆகட்டும், நம்ம ஃபோனில் இன்டர்நெட்ஸோட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், லோ கவரேஜ் ஏரியாவிலையும் நம்ம சிம் கார்டோட இன்டர்நெட் ஸ்பீடு மேக்ஸிமம் ரேஞ்சில் எப்படி நம்ம கவர் பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணாலும் சரி, வோடாஃபோனாக இருக்கட்டும், ஐடியாவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், எந்த சிம்மாக இருந்தாலும் சரி. ஜியோ சம்டைம்ஸ் சில இடத்துங்களில் லோ கவரேஜ் ஏரியாவில் வந்து டவர் சும்மா கம்மியாக இருக்குது, எங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அக்சஸ் பாயிண்ட்டை மாற்றி எந்த ஒரு செட்டிங்ஸ் மாற்றி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஜியோவாக இருக்கட்டும் மற்ற சிம்மாக இருக்கட்டும் பார்க்கலாம். சரி வாங்க, உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு நார்மலான சிம்மாக இருந்துச்சுன்னா, வோடாஃபோன் ஜியோ இல்லாமல் வேறு எந்த சிம்மாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுங்க, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் சிம் கார்டை நெட்வொர்க் சூஸ் பண்ணுங்கள். மேலே வந்து எந்த சிம்மு நீங்கள் எடுக்கிறீங்க அந்த சிம்மை சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏபிஎன் கேட்கும் மேலே. அது டிஃபால்ட்டாக ஒன்றில் இருக்கும், எதாக இருந்தாலும் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணப்போ மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து நேம் கேட்கும். அந்த நேமை, அது டிஃபால்ட்டாக இருக்கிற நேமை அப்படியே விட்டுருங்க. கீழே வந்து சர்வரை வாங்க. சர்வரை வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது www.wf. இப்போ ஜியோன்னா ஜியோ, வோடாஃபோன்னா வோடாஃபோன். ஜியோக்கு நான் வேறு செட்டிங் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இருக்கிற செட்டிங்ஸு அதர் சிம்முக்கு நான் சொல்கிறேன். WF ஜியோ அப்படின்னா, இல்லை வோடாஃபோன் அப்படின்னா WF வோடாஃபோன் 5% 4G.com அப்படின்னு கொடுங்க. இதில் டைப் பண்ணுற பாருங்க, இதே மாதிரி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. மெத்த கீழே வாங்க, ஆத்தென்டிகேட் டைப்னு இருக்கும், அதை வந்து PAP அப்படின்ற ஃபஸ்ட் பொசிஷனுக்கு மாற்றுங்க. அதுக்கப்புறம் கீழே வாங்க, ஏபிஎன் டைப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டிஃபால்ட் SUPL இருக்கும், ஒரு காமா கொடுத்துட்டு எக்ஸ்கேப்னு கொடுங்க. எக்ஸ்கேப் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேரர் அப்படின்னு ஒரு செலக்ஷன் இருக்கும் கீழே, அது வந்துட்டு எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லோ கவரேஜ் ஏரியாவில் இருந்தாலும் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க்கில் கவரேஜ் ஆகி அந்த அக்சஸ் பாயிண்டில் உங்களுக்கு ஏறி போயிடும். அதனால் வந்து எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே டிக் கொடுத்ததுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா சில ஃபோனில் மேலே இருக்கும், சில ஃபோனில் கீழே இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரல் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபுல்லாக போகும். போனதுக்கப்புறம் மறுபடியும் வரும், ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸில் மறுபடியும் ஃபுல்லாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா டவர் போயிருக்கு, இப்போ வந்துருச்சு பாருங்கள். இந்த டவர் வந்ததுக்கப்புறமா உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இருந்ததை விட உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸாகவே அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூடியூப். அடுத்து வந்து ஜியோவில் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சேம் இதுதான். செட்டிங்ஸில் போங்க, ஜியோ சிம்மை சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து அதே மாதிரி தான் அக்சஸ் பாயிண்ட் நேமில் போங்க. போனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 4Gன்னு கொடுங்க. டிஃபால்ட்டை மாற்றி ஜே வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும், 4 வரணும், ஸ்பேஸ் வரணும், ஜியோ ஸ்பேஸ் 4G அப்படின்னு கொடுங்க. அடுத்து ஏபிஎன் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜியோ கேபிட்டல் லெட்டர் JIO ஸ்பேஸ் NET, என் வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும். ஃபஸ்ட்டு வர 2 லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் வரணும், அது 2 கொடுங்க. அதுக்கப்புறம் சர்வரில் வாங்க, யூசர் நேம் வாங்க. யூசர் நேம் வந்ததுக்கப்புறம் ஜியோ இன்டர்நெட்னு கொடுங்க, அதுவும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலு. அடுத்து சர்வரில் வாங்க. சர்வரில் வந்ததுக்கப்புறமா www.google.comனு கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் டைப்பில் வாங்க. கீழே அதில் வந்து நான் கொடுத்துருங்க. அடுத்தது கீழே வாங்க, ஏபிஎன் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்லேயே கொடுத்துருங்க, வேறு எந்த செட்டிங்ஸும் பண்ண வேண்டாம், டிஃபால்ட் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா 3வது இருக்கிறது கொடுத்துங்க. IPv4ம் IPv6ம் கொடுங்க.
கொடுத்ததுக்கப்புறமா பேரல் வந்து எல்டி மோடில் மட்டும்தான் கொடுக்கணும். அப்புறமா சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஜியோ கவரேஜ் இல்லாத ஏரியாவில் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ செட்டிங் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஜியோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல இருந்த விட எனக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பஃபரிங்கே இல்லாமல் கிடைக்கும் ஜியோ. இந்த ஏரியாவில் லோ கவரேஜ் ஏரியா இது. இங்கேருந்தால் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.